ப்ரோ கபடி லீக் சீசன் 12 இந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னும் ஒரு 20 நாள் கூட கிடையாது. அதுக்குள்ளே இந்த மேட்சஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ எல்லா டீம்ஸுமே இந்த சீசனுக்காக பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த ப்ரீ சீசன் கேம்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா இந்தியன் பிளேயர்ஸுமே இந்த கேம்பை அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் வராமல் இருந்தாங்க. அதாவது நம்ம நவீன் எக்ஸ்பிரஸ், சுதாகர் மாதிரியான பிளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ அவங்களுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும்தான் வராமல் இருந்தாங்க. அவங்களுமே வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விக்குறி இருந்தது. அதுவும் ஈரான் பிளேயர்ஸ் மேலே ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. அதுலேயும் இந்த ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் இந்த வாரெலாம் போயிட்டு இருந்தது. அதை பார்க்குறப்ப ஈரான் பிளேயர்ஸ் வரமாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. எப்படியோ அந்த பிரச்சனை எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ ஈரான் பிளேயர்ஸுமே வந்து அந்தந்த டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறையவே பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் வர வேண்டியது இருக்குது. இப்போ எந்தெந்த ஈரான் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க, இன்னும் எந்தெந்த ஈரான் பிளேயர்ஸ்லாம் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரோ கபடி பற்றின ஒவ்வொரு அப்டேட்டையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் ரெகுலரான ப்ரோ கபடி பற்றின அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு சில முக்கியமான ஈரான் பிளேயர்ஸை தவிர மீதி இருக்கிற எல்லா ஈரான் பிளேயர்ஸுமே இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அவங்க டீம்லேயுமே போய் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பிளேயர்ஸ். நம்ம முகமது ரேசா கபூத்துரா இங்கே வந்துட்டார். ரேசா மித்வகிரி வந்துட்டார். நம்ம தமிழ் தலாஸ் டீமோட மொயின் ஷபாகியுமே இப்போ வந்துட்டார். தமிழ் தலாஸ் டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. இப்போ முதல் கட்டமாக ஒரு 14 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸுமே இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இன்னும் வர வேண்டியது இருக்குது. நம்ம ஃபசல திருச்சலி இன்னும் வரல. அண்ட் அதே மாதிரி நம்ம முகமது ரேசா சியானே ஷாஜ்லு இன்னும் வரல. தமிழ் தலாஸ் டீமோட இன்னொரு பிளேயரான அலி ரேசா கலீலியுமே இன்னும் வந்து ஜாயின் பண்ணலை. அவருமே ஒரு ஈரானியன் பிளேயர் தான். சாகருக்கு பேக்கப்பாக எடுத்திருந்தாங்க. அந்த ஒரு பிளேயருமே இன்னும் வர வேண்டியது இருக்குது. நம்ம முகமது நபி பக்ஷுமே இன்னும் வர வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு ஒரு சில பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் மீதம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸுமே வந்துடுவாங்க. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஈரான் பிளேயர்ஸ்லாம் வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு வார் போயிட்டு இருந்தது. இந்த ஒரு போர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. இது எப்படியே முடிஞ்சிடுச்சு. இது மட்டும் இந்த உக்ரைன் ரஷ்யா மாதிரி ஒரு மிகப்பெரிய போராக பல வருஷத்துக்கு போயிருந்ததுன்னா இந்த ஈரானியன் பிளேயர்ஸ்லாம் இந்த சீசன் வந்திருக்கவே மாட்டாங்க. ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் இல்லாமல் ப்ரோ கபடியை பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். அது சாதாரண டொமஸ்டிக் மேட்ச் மாதிரி இருக்கும். ஸோ ஈரானியன் பிளேயர்ஸ் இருந்தால் தான் அது இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டோட எங்கேயோ போயிடும் மேட்ச் எல்லாமே. ரொம்ப நாளாக இந்த ஒரு பிரச்சனையை பற்றி பயந்துக்கிட்டு இருந்தோம். பட் இதுக்கப்புறம்லாம் பயப்பட தேவை கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முதல் கட்டமாக நிறையவே ஈரானியன் பிளேயர்ஸ்லாம் இப்போ வந்துட்டாங்க. அடுத்தடுத்து பெரிய பெரிய பிளேயர்ஸான நம்ம ஃபசல திருச்சலி, முகமது ரேசா சியானே, ஷாஜ்லு மாதிரியான பிளேயர்ஸுமே வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. நம்ம தமிழ் தலாஸ் டீமோட மொயின் ஷபாகி ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. இன்னும் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் வர வேண்டியது இருக்குது. அலி ரேசா கலீலி அவருமே சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்குவார். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பட்னா பெரஸ் டீமோட கம்பேரிசன் வீடியோ ரெடி ஆகிடுச்சு. அது இன்றைக்கி ஈவினிங்கே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னும் 20 நாள் தான் இருக்குது. வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கப்புறம் டெய்லியும் ஒரு வீடியோ வந்துடும். அதுக்கு மேலேயுமே நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.